ஹை கைஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே பத்திரானா மிஸ் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தோம். சஞ்சுவோட பெர்ஃபார்ம் சரியில்லை, அவர் ட்ரேட் பண்ணி வாங்கினது பெரிய தப்புன்னு ஃபேன்ஸ்குள்ளே கான்ட்ரவர்சியாக ஆயிடுச்சு. ஆனால் சஞ்சு தவிர வேறு பிளேயர் பற்றி நம்ம பேச மாட்டோம். அந்த பிளேயர் யாருன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பத்திரானாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பத்திரானா ரிலீஸ் பண்ண காரணம் அவர் இன்ஜுரி கான்சர்ன் பிளேயர். நேற்று மேட்ச் உடனே பார்த்துருப்பீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு எதிர்க்க தேர்ட் பால் போடும்போது ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகிட்டு வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் மேட்ச் உள்ள வரவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு இன்ஜுரி ஆகிற பிளேயர் சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு டெத் பவுலர் இல்லை. அந்த ரீசனாக பத்திரானா வச்சுட்டு இருந்தோம். இப்போ அடிக்கடிக்கு இன்ஜுரி ஆகிறதுனால அவர் வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நேதர்லாண்ட்ஸை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிக் பேஷில் ஒரு டீம் கேப்டன்ஷிப் பண்ணி கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் மேலே நம்பிக்கை தான் பத்திரானா ரிலீஸ் பண்ணோம். அப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவரோட பழைய பவுலிங் ஆக்ஷன் இது வரைக்கும் வரவே இல்லை, ரிப்பீட் ஆகாது இதுக்கப்புறம். அந்த ஒரு ரீசனால தான் அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் பிக் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. பேசப்படாத பிளேயர் அவர் வேறு யாரும் இல்லை, அபிஷேக் சர்மா தான். அவரை பற்றி நம்ம பார்ப்போம். அவர் ஃபஸ்ட் 2 மேட்ச் டெக் அவுட் ஆனார். அதை பற்றி நம்ம யாருமே பேச மாட்டோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சஞ்சு சாம்சன் மட்டும்தான். அபிஷேக் சர்மாவுக்கு கண்டினியூஸாக ஓப்பனிங் ஸ்பாட்டே கிடைக்குது. அதனால் அவர் ப்ரூஃப் பண்ணுறாரு. அவர் சஞ்சு சாம்சன் மாரி ஆர்டர் மாற்றி மாற்றி விட்டால் கன்ஃபார்ம் ஆட முடியாது. அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஃபினிஷிங்கில் இறக்கி விட்டால் அவர் எப்படி அடிப்பார்? அடிக்க மாட்டார். அவர் பொசிஷன் ஓப்பனிங் தான். அதனால தான் நம்ம அபிஷேக் சர்மா பற்றி பேசவே மாட்டோம். சஞ்சு சாம்சனை பற்றி பார்ப்போம். சஞ்சு ட்ரேட் பண்ணி சிஎஸ்கே ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்தோம். ஏன்னா அவர் 3 செஞ்சுரி அடிச்சதால தான் சிஎஸ்கே அவர் ட்ரேட் பண்ணாங்க. ஒரு பிளேயரை பார்த்தா சிஎஸ்கே எப்பவுமே ட்ரேட் பண்ணுவாங்க. இது முன்னாடி உத்தாப்பா ட்ரேட் பண்ணாங்க. அவர் நல்லா பர்ஃபார்ம் கொடுத்தாரு. சஞ்சு நல்லா பர்ஃபார்ம் கொடுப்பாரு. இப்போ அவரோட ஃபார்ம் அவுட்டுக்கு ஃபுல் ரீசன் அவரோட பொசிஷன் மாற்றி மாற்றி இறக்குது தான். நீங்கள் எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்பீங்க, கொஞ்சம் இன்சைடாக போயிட்டு நல்லா பாருங்கள். சஞ்சுவோட பொசிஷன் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவர் அந்தந்த இடத்துல எப்படி பண்ணார், எப்படி பண்ணாமல் போனார் அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து சஞ்சு வாய்ப்பு தராங்க நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அந்த மாதிரி வாய்ப்பு தரதில்லை. சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ்க்கு அப்புறம் இங்கிலாந்தில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த சீரிஸ் பண்ணல, ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீரிஸை மிடில் ஆர்டர் தூக்கி போட்டாங்க. ஃபினிஷிங்கில் போயிட்டு பொசிஷன் மாற்றி மாற்றி இருக்கு அப்படின்னு. வேறு எந்த பிளேயருக்கு இந்த மாதிரி பொசிஷனை மாற்ற மாட்டாங்க. சஞ்சுக்கு மட்டும் தான் ஃபுல்லாக மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. அதுமாதிரி மாற்றி கொடுக்கும்போது கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக வராது. திடீர்னு ஒரு மேட்ச் 2 மேட்சை குறைச்சிட்டு ஓப்பனிங் ஸ்பாட் கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் போட்டால் எப்படி ஆடுவாங்க? எந்த பிளேயராக இருந்தாலும் அந்த மாதிரி ஆட மாட்டாங்க. சஞ்சுவோட இந்த பர்ஃபார்மன்ஸ் காரணம் டீம் மேனேஜ்மெண்ட் தான். சஞ்சு மேலே எந்த தப்புமே கிடையாது. இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்கை தான். அவர் 1 இயர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார். 1 இயரை பேக்கப் பண்ணி அவர் லாஸ்ட்டாக ஒரு 60 மேட்ச் கிட்டத்தட்ட தாண்டி தான் 50 அடித்தார். அவரை பேக்கப் பண்ண மாதிரி சஞ்சு பேக்கப் பண்ணல. அப்படி பேக்கப் பண்ணாலும் பொசிஷன் மாற்றி மாற்றி தரீங்க. சஞ்சுக்கு கரெக்டான பொசிஷனில் பேக்கப் கொடுத்துட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணதான் போகிறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு சஞ்சு சரியில்லை, சஞ்சு ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் நம்மளே சஞ்சுவை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அப்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.